சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் என தவேக வேட்பாளர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை 1000 விளக்கு தொகுதிக்குட்பட்ட கோபாலபுரம் பகுதியில் தவேக வேட்பாளர் ஜே.சி.டி. பிரபாகர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அவரை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜே.சி.டி. பிரபாகர் இளம் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினரின் ஆதரவையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரே தேர்தல் அறிக்கையாக தவேகவின் அறிக்கை உள்ளது என்று தெரிவித்தார். இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும் நடக்கக்கூடிய போட்டி என்று தெரிவித்த அவர், தவேக தலைவர் விஜய் அரசியலில் நேர்மையாக இருக்கக்கூடியவர் என்று புகழாரம் சூட்டினார். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெறுகிற ஒரு தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாக இருக்கப் போகிறது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருபெரும் திராவிட கட்சிகளும் தங்களுக்குள்ளே ஒருவர் மாற்றி ஒருவர் என்று ஆட்சி அமைக்கிற நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு களத்தில் இருக்கிறார். தனக்கு கிடைக்கின்ற வருவாயெல்லாம் விட்டுவிட்டு தன்னை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி அழகு பார்க்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தமிழக வெற்றி கழகத்தை துவக்கி மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு இன்றைக்கு களத்தில் இருக்கிறார். அதில் அடிப்படையே லஞ்ச லாவணியமற்ற ஊழலற்ற அரசு துறையில் எங்கு நுழைந்தாலும் நேர்மையான வெளிப்படை தன்மையுள்ள நிர்வாகம் நடக்கிறது என்கின்ற அந்த பெருமைக்குரிய அரசாங்கம் அமைய வேண்டும் என்று முனைப்போடு இருக்கிறார். அதைத்தான் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தேர்தல் அறிக்கை இன்றைக்கு எல்லோருடைய வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. தமிழக மக்களுடைய, இளைஞர்களுடைய, இளம் பெண்களுடைய, விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிற ஒரு தேர்தல் அறிக்கையாக அது வெளிவந்திருக்கிறது.